கை பிடிக்கிற மணி கழுத்தை பிடிச்சிருக்கணும். உனெல்லாம் அப்பவே கள்ளிப்பால் கொடுத்து கொண்டிருக்கணும். இந்த எம்ஜிஎம் வரதுக்கு எம்ஜிஎம் கொண்டு சரகஸ்ட் பார்த்துருக்கலாம் போலயே. ஃபேனை 12 நம்பர்ல வச்சிருக்கானுங்க கூட்டிய. இவனுக்கு எல்லாமே ஆடுது. ஐயா வணக்கம், வந்தனம், நமஸ்கார், நமஸ்கு, லீமஸ்கு, எலான் மஸ்கு எல்லாத்தையும் சொல்லுது. நம்ம யாரு குட்டே. இன்னைக்கு நாம் போகிற இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இது நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கவே மாட்டீங்க. யாருமே பார்க்காத ஒரு இடத்துக்கு தான் உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு போக போகிறோம். அதுதான் எம்ஜிஆர். நான் பார்க்கலல்ல, அதனால தான் சொல்கிறேன். நான் பார்த்ததில்ல, நீ தான் பார்க்க போகிறேன். வாடா. அவங்க கொஞ்சம் ஆசிரம் மட்டும் போங்க. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. இந்த வண்டி சவுண்ட் எனக்கு இரிட்டேட் ஆகும். அதை விட நீ இரிட்டேட் என்ன வண்டி? ஐயோ, RX 100 குட்டே. குட்டே, இந்த வண்டியெல்லாம் எடுத்துன்னு ரோட்ல போனோம்னா ஊரே நம்மளை திரும்பி பார்க்க குட்டே. 90களில் பிறந்த குழந்தைகள் அத்தனை பேருக்கு இந்த ஏரியாவில் ஒரு அண்ணன் குட்டே பயங்கரமாக இந்த வண்டியை வச்சுன்னு ஒரு சீன் போடுறதுன்னு வர்றதுன்னு நாங்களாம் பார்த்து ஆச்சரியப்படுவோம். அவர் வந்தாலே ரோட்டில் இருக்கிற எல்லாரும் பொம்பளைங்க துணி துவைக்க வந்தவங்களுங்க இது பண்ண வந்தவங்களாம் நின்று ஒரு 10 நிமிஷம் பார்ப்பாங்க. ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தா அவர் போலீஸ் பிடிச்சின்னு போகுது. இந்த வண்டி ஓட்டுறதுக்கா போலீஸ் பிடிச்சின்னு பார்த்தா மனுஷன் நைட் ஆனால் செயினாக இருக்க போகிறது. இந்த வண்டி ஈஸியாக அடுத்துன்னு சல்லுன்னு போயிடலாம்ல. அப்புறம் தான் தெரிஞ்சுது இது வந்து கிட்னாப்பிங் வண்டி போலக்குது. நீ சொல்றது வெள்ளையா இருக்குமே, பொய் சொல்ல மாட்டான்ற மாதிரி இருக்குது. நீ ஸ்பாட்டுக்கே போயிட்டியா? நாங்க வரதுக்கு இன்னும் 20 நிமிஷம் கண்டிப்பா ஆகும். விளையாண்டுட்டு வந்துடுறோம். நம்ம வீடியோ பார்த்து கமெண்ட்ல அசிசியமா திட்டுறவங்க கூட இவ்வளவு திட்டமா வந்துட்டே இருக்கோம். ஏங்க ஐயா, 20 நிமிஷம் பொய் சொன்னதுக்கே இந்த கிளிக்கு இருக்கிறாளே. உண்மையிலுமே 40 நிமிஷம் ஆகும்னு சொன்னாக்க எந்த கிளிப்பா. இன்னைக்கு நம்ம வீடியோல யார் யாரெல்லாம் இருக்க போறோம்? நம்ம மட்டும் தான் குட்டியா. அவன் மட்டும் தானா? வேற ஏதோ பெண் குரல் எல்லாம் கேட்கல குட்டியா? அது ஆண்டி குட்டியா. வீடியோல ஜாயின் பண்ண போறாங்களா? ஆமா குட்டியா, 3 பேருமே. அவரே வந்து கை பிடிக்கிற மணி கழுத்தை பிடிச்சிருக்கணும். உனெல்லாம் அப்பவே கள்ளிப்பால் கொடுத்து கொண்டிருக்கணும். பெண்ணுக்கு அழகை விட அடக்கம் தான் முக்கியம். ஐடியா இதே இதுதான்டா காசு. இதே காசு தான்டா அங்கேயும். அங்க ஒண்ணுமே இருக்காது. உன் முகர கிட்ட ஆல்ரெடி கேவலமா இருக்கு. இதுல போயிட்டு வந்தீங்கன்னா நீ யாருனே எல்லாம் ஸ்னோ கிங்டம்ல வருதா? ஆமா, இங்க பாரு. ஏத்த நான் இங்க தான் போணும். வாங்க இங்கே போவோம். உள்ள கைய முறிக்கிட்டு நெஞ்சில குத்துறாயா, அந்த குத்து குத்துறா. பா இங்கே போலாம். வா, ஓடிட்டு வாங்க. வானவில் நண்பர்கள் பாத்திருக்கீங்களா? அங்க பாரு, அங்க பாரு, கையை இங்க வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கையை இறக்கம் காட்டுவான். அக்கா, என்னென்ன ரேஞ்சில் இருக்கு? இது வந்து என்னன்னா அடல்ட் ஜம்போ பேக்கேஜ் 1179 ரூபாய். எபோவ் இது என்ன ஒரு இதுக்கு சென்டிமீட்டருக்கு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் ஹைட் வளர்ந்தது எதோட ஆனாலும் ரொம்பவும் கிருத்துரம் முடிச்சு அலையறீங்கடா இந்த ஊர்ல. ஒரு 8 டிக்கெட் கொடுத்தாங்க. 2 பேரும் அப்பாராவ் சுப்பாராவ் மாதிரி தனியா சுத்திட்டு இருக்கீங்க. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? நான் வந்து முக்கியமான கண்டென்ட் பார்த்துட்டு. சூப்பராவ் சொல்லு அப்பாராவ், இது அந்த பொண்ணு இல்ல சூப்பராவ். டேய், நான் பொண்ணே இல்லடா. அங்க 2 ஆண்டி நிக்குது, அதானே பார்த்துட்டு இருக்கீங்க. எங்க அவங்க 2 பேரும்? அந்த வயசானவனும் வயசானவன். அது அவங்களே போடுவாங்க. அங்கிள்ஸ் ஜெசி கல்யாணம் பண்ணிக்கலாம் ஜெசி. அங்கிள் ஆண்டி ஏய் மூடுடா டாஷ்.
ஒன்னா அது கருமா திமிர் பூச்சி. என்ன பேசுறது தெரியல. கொஞ்சம் கம்பெனி கொடுத்தீங்கன்னா உள்ள எம்ஜிஎம் கொஞ்சம் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். போகலாமா? சாப்பாடு வாங்கி தரேன், பர்கர் கூட வாங்கி தரேன். என்னே எனக்கு உன் மேல ஆசை. நம்ம கல்யாணத்துக்கு எம்ஜிஎம் வந்திருக்கோம். உள்ள ஃபுல்லான என்டர்டைன்மெண்ட் ஃபன்னு கின்னு எல்லாமே இருக்கு. இருக்க மாட்டேன். வெயில் அடிக்குது. தள்ளி போய் நின்று எப்படிங்க அது கூட வாழ்றீங்க? 25 வருஷமா இதான் இருக்கு. சூப்பரான முத ரைடா புள்ளியார் சொல்லி போடுற மாதிரி மேல வட்டமா சுத்துற ஒரு ரைடுக்கு போக போறோம். இவங்க 3 பேரும் அவங்க 3 பேரும் அனுப்பலாமா? எங்களுக்கு புரியல, அதனால அனுப்பி விடுங்க. பரவாயில்ல, ஆட்டம். நம்ம 2 பேர் போலாமா? முத சுற்று ஐயா அது பேர் என்னது? ஜெயந்த் வீட்டில் ஏறி இருக்கோம். மேலே ஏறுது. ஐயோ என்னது நிறுத்திட்டோம். கூட்டம் வந்துட்டு பொறுமையா ஏத்துறானுங்க. 4 சுத்துறானுங்க. இவ்வளவு ஸ்லோவா இருக்குது. ஃபர்ஸ்ட் ரைடு மேல இருந்து டொப்பு விழுந்து செத்து போறோம் நம்ம. இந்த எம்ஜிஎம் வரதுக்கு எம்ஜிஎம் கோல்டு சரகஸ்ட் பார்த்துருக்கலாம் போலயா? யா எம்ஜிஎம் வந்தீங்கன்னா சீரியஸாக சொல்கிறேன், இந்த ரைடில் இன்னும் ஒவ்வொரு ரைடும் பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த ரைடு ஆனால் வேஸ்ட்டு. சொல்லக்குட்டி என்னடா ஆச்சு? கிட்ட போகாத, பயப்பட போறேன். நானே தைரியமா போறேன்டா, நீ வாடா. என்னடா பயமா இருக்குதா? இல்ல உள்ள சேர்க்க மாட்டான். மணி ஜக்கியே வேத்து இருக்கு. கேப்ப பத்தி பேசிக்கிறேன். இந்த ஸ்பீடு வேற இருக்கு. கொஞ்சம் ஸ்பீடா ஸ்லோ என்ன கோவப்பட்டு போறாரு? மான உள்ளவர் போல் இருக்கு. இந்த மாதிரியான நேரங்கள்ல வீரனுங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஃபேனை 12 நம்பர்ல வச்சிருக்கானுங்க கூட்டிய. டேய் நான் இதெல்லாம் கேட்டேனாடா. இருக்கிற காசை வச்சு நான் சந்தோஷமா இருந்துக்கிறேன். என்ன விட்டுருக்கலாம். என்னாச்சு? கண்ணுல பயம் தெரியுதாடா? செய்வன பொம்மை இருக்கு. ஃபுல் கிர். இப்படியே உட்கார்ந்திருங்க. சுகர் பிரஷர் இருக்கிறீங்களாம் வராதீங்கடா. இந்த மாதிரி ஆக்ஷன் எனக்கெல்லாம் ஓகே தான். அவ்வளோ பயம்லாம் இல்லை. என்னன்னா அந்த லாக்கு மாட்டும்போது தொப்ப மாட்டி அழுத்தவே இல்லை. அவங்க கூப்பிடுறான், ஏதோ தூக்குறதுல பேக் வச்சோட மாட்டிக்கிச்சு. எங்களுக்கு முன்னாடி தம்மா துண்டு போட்டு சார் 2 பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுது வாப்பா. முடியல வாப்பா. முன்ன மாதிரி உண்மையாலுமே இருக்க முடியல வாப்பா. இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியல. வேர்க்குது, ஸ்வெட் ஆகுது, பயமா இருக்கு, உயிர் பயம் வருது. இதுக்கு பேர்லாம் வயசாயிடுச்சா பாப்பா? மணி சுருப்பிஞ்சிரும் உனக்கு. நாளை எப்படி உட்கார்ந்து காட்டவா? ஏய் வாப்பா வா. ஏய் ஐரியெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுவா. தட்டி விட்டாடா பைத்தியக்காரிடா. நான் பயங்கரமா போட்டு புடிங்கிருப்ப போட. அதாவது அலங்காநல்லூர் ஒரு ஜல்லிக்கட்டு பாடிவாசல் எது திறந்தாலும் தம்பி முன்ன ஓடுவாரு. வீரமா எங்க 2 மாடுங்க இப்ப சண்டை போட்டு போகுது. அவ்வளவுதான். சாப்பிடுறா.
பயம்லாம் கொஞ்சம் கூட இல்லை பாப்பா, பயம்லாம் கிடையாது. I know. I know. லாக் ஆயிடுச்சா இல்லையான்னு தெரியலையா? இவனுக்கு எல்லாமே ஆடுது. ஐயா ஐயா கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க அத்திம்பே. பாடி எடுத்துறா. பயம்லாம் கொஞ்சம் கூட இல்லை பாப்பா. இந்த ரைட் ஆக்சுவலி ஓகே தான், சரியான த்ரில்லா தான். ஓகே தான், அது அவ்வளோ. இங்க பாரு. சும்மா தான் கூப்பிட்டோம் போ. அடிக்கிற வெயில்ல இந்த ரைடு எல்லாம் ஒரு மாதிரி இங்க பாரு. எல்லாம் நஞ்சு போயிச்சுக்கிட்டு. இந்த இடத்துல எந்த மாதிரியான ரைடு இருந்தாலும் என்னால சமாளிக்க முடியும், அதெல்லாம் நீ பண்ணணும் கூட்டே. என் வாழ்க்கையிலே ரைடு போக முடியுமா இல்லைன்னு தெரியல. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ரெடி, பிஜிஎம் போடுங்கடா. குட்டியா நல்லா இருக்கு குட்டியா. ஐயோ வா வா வா, சுடுன்னு வா. ஐயோ சுடுதுடா. எரியுதுடி மாலா, சேனல் போடு. இந்த சாபெல்லாம் என்னடா பண்ணோம்? அவன் உள்ள இருட்டில் ஏதோ பண்ணிட்டு இருந்தான்டா. அவன் வரதை பார்த்தோன்னே, சவுண்டு கேட்டோடனே இங்கே வேற வழி இருக்குது ப்ரோடா. எப்படி எவ்வளோ கேஷுவலாக வந்தானா, உள்ள நான் ஏறுறேன், அங்கேருந்து ஸ்டெப் சவுண்டு கேட்குது. அதான் வந்து இங்கே ஒரு வழி இருக்கு ப்ரோ. என்ன வழியை தெரிஞ்சு எரியுது எரியுது. இனி எம்ஜிஎம் டிசி வேல்டு ஓல்டு போட்டு மாமா தம்மு. எம்ஜிஎம் டிசி வேல்டு கோல்டு வச்சு ஒன்று. இப்போ கல்யாணம் ஆன ஒரு 2 பேர் குட்டி இந்த தீம் பார்க் வராங்க. ஓப்பனிங்கில் பேக்கேஜ் 1200 ரூபாய். நான்லாம் குட்டே இந்த கிட்னியா இல்லை இந்த கிட்னியா அப்படின்றத பிளான் பண்ணுறேன். உள்ளே வந்தாலே தொட்டத்துக்கெல்லாம் துட்டு கேட்குறானுங்க, தண்ணி வைக்க மாட்டானுங்க. வந்து குடும்பத்தோட வரேன்னா எவ்வளோ செலவாகும்? நான் அந்த மாதிரி கூட்டினே வரமாட்டேன். சரி விடு. இப்பெல்லாம் யார் தெரியல, இந்த பக்கமா ரோட்ல கிராஸ் ஆகும் போது கூட பொண்டாட்டி கண்ணை மூட்டு இங்க பாரு அப்படின்னு கிராஸ் பண்ணதுக்கப்புறம் கண்ணை தோறது காட்டுறேன். அந்த மாதிரி ஒஸ்டான பிஹேவியர் உள்ள அவன். கெட் வெட் ஆக போறோம். ஐயா வாய பாரு. குந்தலுக்கு அடிக்கிறாங்க. அதிர்ஷ்டத்துக்கு அடிக்குது, காத்துக்கு மாறுது. அவன் மாட்டினா மாடி வந்துருச்சு, 2ஆ வந்திருக்கு. வாட்டர் ரைடில் சர்றன்னு வந்து பார்த்துருப்பாங்க. இங்கே வந்து மட்டும்தான் ஸ்டக் ஆயிடுறாங்க எம்ஜிஎம்ல. அடுத்து நம்மளோட பெரிய டாஸ்க்கு அதோ தெரியுதுப்பா. எங்க இந்த மலையிலேருந்து சறுக்க போறோம். எங்களோட வீர வம்சத்துல இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். வாங்க அங்க போலாம். அடிக்கிற வெயிலுக்கு வேலை அடிக்க கூடாது. சண்டே ஒரு வேளை வீட்டில் சாப்பிட்டுட்டு ஐபிஎல் மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு ஜாலியா இருக்குன்னா இருங்க. இங்க நீங்க எம்ஜிஎம் வந்து தான் நீங்க என்ஜாய் பண்ணணும்னு குடும்ப தலைவன் ஆக்சுவலி என்ஜாய் பண்ண மாட்டேன். என்னன்னா இங்க வந்து 10,000 செலவு பண்றதுக்கு அந்த 10,000 நகை சீட்டு போட்டிருந்தா கூட குடும்பத்துக்கு எதனா ஒன்று ஆகும். உங்களுக்கு அதை விட பயங்கரமா போர் வச்சுதுன்னா பேட்ச் ஒர்க் சேனல்ல பாருங்க, சந்தோஷமா இருப்பீங்க. பின்றால நிறைய போறான்டா. அடுத்த வீடியோல சந்திப்போம்.